குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஏசம் இன்ஃபோ நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாய் மலரட்டும். 26/6/2026 இந்த ஃபேன்சி டே, ஜூன் மாதத்திலே வெள்ளிக்கிழமை, ஸ்ரீ பராபவ வருட ஆணி மாதத்திலே 12ஆம் நாள், உத்தராயண நட்சத்திரத்திலே, உத்தராயண புண்ணிய காலத்திலே, கிரீஷ்ம ருது என்கிற முதுவே நெற்காலத்திலே, மிதுன மாதத்திலே, சுக்லபக்ஷம் என்கிற வளர்பிறையிலே, துவாதசிங்கிற 12ஆம் நாள் முழுசு இன்னைக்கு இருக்கும். திதி 12வது திதி. விசாக நட்சத்திரம், குருவுடைய நட்சத்திரத்துல சந்திரன் சாயங்காலம் 9:41 வரைக்கும். அப்புறம் அனுஷம் வந்துடும் நைட்டு. இன்னைக்கு இந்த விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது எப்படிப்பட்டதுன்னா, குருவுடையதுன்னு சொன்னோம். கூர்மையான அறிவு, புத்திசாலித்தனம் நல்லா இருக்கும். விடாமுயற்சியினால் தான் வெற்றி கிடைக்கும். அப்படி வெற்றி எதையும் ஸ்ட்ராங்கா பண்ணணும், முடிவுகளில் உறுதி, மற்றவர்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணுங்கிற எண்ணம். ஆனா விசாகம் எப்பவுமே குருன்றதுனால கொஞ்சம் கோபத்தையும் கொடுக்கும். அதனால இன்னைக்கு இதெல்லாம் தன்மையாக வைத்துக் கொண்டுதான் சந்திரன் பயணம் செய்வார். ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். இன்றைய நாளிலே ராம லக்ஷ்மண துவாதசின்னு பேர். இன்னைக்கு ராமர் லக்ஷ்மணரை வணங்குவதனால நமக்கு நன்மைகள் உண்டு. இன்னைக்கு நெல்லிக்காய் ஊறுகாய் பண்ணி சாப்பிட்றதுனால லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும்னு ஒரு வைதிகம் உண்டு. நல்ல நேரம் 9:30 10:30 மணி வரைக்கும், சாயங்கால வேளையில் 4:30 5:30 மணி வரைக்கும், ராகு காலம் 10:12, யமகண்டம் 3:04, 7:09 குளிகை நேரம். மேற்கு பக்கம் சூலம், வெள்ளம் பரிகாரம். மிதுன லக்னத்திலே சூரியன் 3 நாழிகை 27 வினாடி இருப்பார். 5:55 சூரியன் உதய நேரம். இன்னைக்கு புதனும் சூரியனும் மிதுன ராசியிலும், குருவும் சுக்கிரனும் கடகத்தில், கும்பத்தில் ராகு, சிம்மத்தில் கேது, சனி மீனத்தில், ராகு செவ்வாய் ரிஷபத்தில், துலா ராசியில சந்திரன் இப்படின்னு இன்னைக்கு இருக்க போறாங்க. ஒரு ராசிக்கு இதை பேஸ் பண்ணி எப்படி பலன்னு பார்க்கலாம் வாருங்க. மேஷ ராசி நண்பர்களே, கலத்திரஸ்தானம் என்கிற 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்க போறாரு. கூட்டு முயற்சிகளின் மூலியமாக நிறைய எதிர்பார்ப்புகளை கொடுப்பார். நார்மலாவே எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை கொடுக்கும்னு இருக்கும் இல்லையா? அதனால கொஞ்சம் அதை கொஞ்சம் தன்மையா எடுத்துக்கிடுங்க. இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடேவா இருக்கும். அதனால எந்த காரியங்களும் செய்யறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஆனா நிறைய பிளான் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அதனால இன்னைக்கு அதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கிடுங்க. வாழ்க வளம். ரிஷபராசி நண்பர்களே, யார் என்ன வார்த்தை சொன்னாலும் உங்களுக்கு எது சரின்னு படுறதோ அதை மனசுல வச்சுக்கிட்டு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கை சிறக்கும் அப்படிங்கிற நல்ல கூர்மையான அறிவு சிந்தனையை வளர்க்கக்கூடிய 6ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் இன்னைக்கு. அதனால இன்னைக்கு அதை கரெக்டா பிடிச்சிடுங்க. விடாமுயற்சி தான் விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டு அதை ஆணித்தரமாக இன்னையிலேருந்து ஆரம்பிங்க. வெற்றி உண்டு. வாழ்க வளத்துடன். மிதுனம் ராசி நண்பர்களே, பல விதத்திலும் சாந்தமாக முடிவை எடுக்கக்கூடிய சூழ்நிலையை இன்றைக்கு நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய அந்த அப்ரோச் அது கரெக்டா இருந்ததுனாலே பல விஷயத்துல நன்மைகள் உண்டாகும். இன்னைக்கு ஏழுமலையான் வெங்கடேச பெருமானை வணங்க உங்களுக்கு வெற்றி உண்டாகும். வாழ்க வளம். கடகராசி நண்பர்களே, எக்ஸ்ட்ரா பயங்கள் எல்லாம் ஓரம் கட்டி வைங்க. எதுவுமே வேண்டாம், முடிவு எனக்கு கரெக்டா தெரியும் அப்படிங்கறத மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. மற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்றதை நீ கொஞ்சம் தாராளமா பண்ணுங்க. அதனால் உங்களுக்கு பயம் விலகும். வெற்றி உண்டு. வாழ்க வளத்துடன். சிம்மராசி நண்பர்களே, இன்னைக்கு நீங்க செய்யற காரியத்துல சில தடைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நண்பர்கள் மூலியமாக சில முட்டுக்கட்டைகள்லாம் உண்டாகும்.
உறவுக்காரன் கொஞ்சம் பொறாமைப்பட்டு சில காரியங்களை பண்ணுவான். அதனால கொஞ்சம் புத்திய ஷார்ப்பா வச்சுக்கோங்க. யார் சொன்னாலும் எதையும் கேட்க மாட்டேன். எனக்கு எது ரைட்டுன்னு படுதோ அது மட்டும் தான் செய்வேன். அப்படிங்கிற ரூலோட நிதானமா போங்க. கோபத்த குறைச்சுக்கிடுங்க. 3, 5 அதிர்ஷ்ட எண். வாழ்க வளத்துடன். கன்னிராசி நண்பர்களே, இன்னைக்கு ஒரு செலவுக்கான நாள். சுப செலவு தான் நடக்கும், கவலைப்படாதீங்க. ஆனா வரவும் கிடைக்கும். வீக்கெண்டுல கொஞ்சம் கொஞ்சமா பணத்த பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மாச கடைசிக்கான செலவு கொஞ்சம் இழுத்து பிடிச்சு பண்ற மாரி இருக்கக்கூடியதாகவும் இருக்கும். கொஞ்சம் வெளி வட்டாரங்கள், என்டர்டெயின்மெண்ட்ஸ் அதெல்லாம் இன்னைக்கு இருக்கு உங்களுக்கு. அதனால அதெல்லாம் நீங்க இன்னைக்கு கேபிட்டலைஸ் பண்ணிக்க போறீங்க. அது மூலியமா வரக்கூடிய சந்தோஷத்தை இன்னைக்கு நீங்க எனர்ஜைஸ் பண்றதுனால, இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச நாள் தான். வாழ்க வளத்துடன். துலா ராசி நண்பர்களே, இன்று செய், இன்றே செய், நன்று செய், நன்றே செய்ன்ற மாரி உங்களுக்கு ஸ்ட்ராங்கா எல்லாத்தையும் செய்யணும்னு எண்ணங்கள் வரும். இன்னைக்கு நீங்க செய்யற காரியங்கள் ஃபர்மா இருக்கும். வரக்கூடிய நாட்களிலே அது வளர்ச்சியை கொடுப்பதா இருக்கும். அதனால அதுக்கான யோசனைகள் மட்டும் இன்னைக்கு பண்ணுங்க. அது உங்களுடைய அந்த டிசிஷன் வந்து ரொம்ப ஃபர்மா இருக்கணும். அந்த மாதிரி டிசிஷன்லாம் எடுங்க. அப்படி இல்லைன்னா இன்னைக்கு பேசாம அமைதியா இருந்துருங்க. இதுதான் இன்னைக்கு உங்களுடைய ஸ்டார் சொல்றது. அதனால அதை கேபிட்டலைஸ் பண்ணிடுங்க. இன்னைக்கு 3, 6 அதிர்ஷ்ட எண். வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி நண்பர்களே, நிறைய விஷயத்துல உங்களுக்கு ஒரு கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு வாழ்க்கை அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி நான் சகிச்சுக்கிட்டு தான் சார் எல்லாத்தையும் செய்ய வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் இழுத்துட்டு போவீங்க. அந்த புல்லிங் பவர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மைண்ட் செட்டை கொடுக்கறது. அது உங்களுடைய ஸ்ட்ராங் மைண்ட் செட்டு, ஒரு பாண்டேஜ் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு கொஞ்சம் உங்களுக்கு ரிலாக்ஸ் மூடில் இருக்கு. மற்றவங்களுக்கு உதவுறதுங்கிறது உங்களுக்கு பிடிக்கும். அந்த எண்ணத்தினால தான் நீங்க இன்னைக்கு லைஃபை நடத்துறீங்க. அது இன்னைக்கு நிறைய உங்களுக்கு பெனிஃபிட் தரும். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைக்கு நிறைய லாபம் அப்படிங்கிற ஆதாயம் உண்டு. வெளி வட்டார தொடர்பினால வரக்கூடிய லாபங்களை நீங்க கேபிட்டலைஸ் பண்ணலாம். கொஞ்சம் கோபத்தை மட்டும் இன்னைக்கு தூக்கி ஓரம் வச்சிருங்க. அது நமக்கு லீவ் விட்டுறலாம். சந்தோஷம் அப்படிங்கிறத நிறைய பிடிச்சுக்கிடுங்க. மனசுல என்ன தோன்றதோ அதை தைரியமா பண்றதுக்கான முயற்சிகள் பண்ணுங்க. அதுதான் இன்னைக்கு சக்சஸ் உங்களுக்கு இருக்கும். அடுத்தவங்களுக்காக கொஞ்சம் பெண்ட் பண்ணிக்கிறதுனால வரக்கூடிய லாஸ் இருக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதை. வாழ்க வளத்துடன். மகர ராசி நண்பர்களே, உங்களுக்கு இந்த நாள்ல லாபம் தொழில் மூலியமா வருவதற்கு வாய்ப்புகள். கடை, பிசினஸ் இதெல்லாம் பண்ணக்கூடியவங்களுக்கு எதிர்பாராத தனவரவு, புதிய வாடிக்கையாளரின் சம்பந்தம், ஒரு நல்ல தொழில் புதுசா வர்றதுக்கான வாய்ப்புகள், அதுல உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. கொஞ்சம் வெளி மாநிலங்களுக்கெல்லாம் செல்லக்கூடிய சூழ்நிலைகள், அது உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதாக அமையும். 4, 8 அதிர்ஷ்ட எண். வாழ்க வளத்துடன். கும்பராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்களுக்கு வெற்றிக்கான அறைகோல் உண்டு. முடிவுகளிலே உறுதியாக செயல்படும் போது உங்களுக்கு டெஃபினட்டா நிச்சய வெற்றியாக இருக்கக்கூடிய நாள் என்று. இன்னென்ன காரியங்கள் பண்ணணும்னு காலையிலே அழகா லைன் அப் பண்ணிடுங்க. கவர்மெண்ட் ஹாலிடே தான் சார், கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம் சார், ரைட்டு. இன்னைக்கு பிளான் பண்றதுங்கிறது முக்கியம் இல்லைங்களா? மந்த் எண்ட் ஆகி போச்சு. அதனால பிளான் பண்ணுங்க. லைஃப்பை எப்படி ரன் பண்ணணும், குழந்தைகள் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, இதெல்லாம் நீங்க நிறைய பிளான் பண்ணீங்கன்னா சக்சஸ் வரக்கூடிய நாள்ல நல்லா பண்ணிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். வாழ்க வளத்துடன். மீனராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்களுடைய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனால் இன்னைக்கு வரவுகள் நிறைய இருக்குமானா டெஃபினட்டா நல்லபடியா இருக்கும். இந்த விசாக நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரத்திலேயே இருக்கிறதுனால சந்திரனின் போக்கினால் வரக்கூடிய லாபங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கும்.
குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம். குரு உங்களுடைய ராசியை பார்க்கிறார். அதே போல இந்த விசாக நட்சத்திரத்தையும் பார்க்க போறார் மத்தியான வேளையில. அனுஷ நட்சத்திரம் வந்துரும், அப்பயும் பார்ப்பார். அதனால உங்களுக்கு லாபம் உண்டு. 2, 7 என்ற அதிர்ஷ்ட எண் இன்னைக்கு உங்களுக்கு துணை நிற்கும். வாழ்க வளத்துடன்.